அயோத்தியில் உள்ள அயோத்தியா அரசரான தசரதனுக்கு 4 மகன்கள் பிறந்தனர். அதில் ராமர், லக்ஷ்மணன் இருவரும் பிரியாத ஜோடி. சிறு வயதிலிருந்து லக்ஷ்மணன் ராமரின் நிழல். ராமர் எங்கு சென்றாலும் லக்ஷ்மணன் அங்கேயே. ராமருக்கு 14 வருட வனவாசம் வந்தபோது அவருடன் சீதா சென்றார். அந்த நேரத்தில் லக்ஷ்மணன் சொன்னது, அண்ணா, நீங்க போற இடம்லாம் நானும் வருவேன். அவர் ராஜ வாழ்க்கையை விட்டுவிட்டு காட்டில் குடிசை கட்டி ராமர் சீதையை பாதுகாத்தார். ஒரு நாள் ராவணன் சீதையை கடத்த திட்டமிட்டான். அப்போது லக்ஷ்மணன் குடிசை சுற்றி ஒரு பாதுகாப்பு கோடு வரையினார். இதையே இன்று லக்ஷ்மண ரேகை என்று சொல்கிறோம். சீதையை கடத்தியவன் ராவணன். அவரை எதிர்த்து நடந்த லங்கா போரில் லக்ஷ்மணன் மிகப்பெரிய வீரனாக போரிட்டார். ராவணனின் மகன் இந்திரஜித்தை தோற்கடித்தது லக்ஷ்மணன் தான். ஹனுமான் காப்பாற்றிய தருணம். போரில் லட்சுமணன் மோசமாக காயமடைந்தார். அப்போது ஹனுமான் மலை முழுவதையும் தூக்கி கொண்டு வந்து சஞ்சீவனி மூலிகையால் அவரை காப்பாற்றினார். லட்சுமணன் உண்மையான அர்த்தம். லட்சுமணன் என்பவர் சகோதர அன்பின் சின்னம், தியாகத்தின் சின்னம், நம்பிக்கையின் சின்னம். ராமர் இல்லாமல் லட்சுமணன் இல்லை, லட்சுமணன் இல்லாமல் ராமாயணம். அயோத்தியில் உள்ள அயோத்தியா அரசரான தசரதனுக்கு 4 மகன்கள் பிறந்தனர். அதில் ராமர், லக்ஷ்மணன் இருவரும் பிரியாத ஜோடி. சிறு வயதிலிருந்து லக்ஷ்மணன் ராமரின் நிழல். ராமர் எங்கு சென்றாலும் லக்ஷ்மணன் அங்கேயே. ராமருக்கு 14 வருட வனவாசம் வந்தபோது அவருடன் சீதா சென்றார். அந்த நேரத்தில் லக்ஷ்மணன் சொன்னது, அண்ணா, நீங்க போற இடம்லாம் நானும் வருவேன். அவர் ராஜ வாழ்க்கையை விட்டுவிட்டு காட்டில் குடிசை கட்டி ராமர் சீதையை பாதுகாத்தார். ஒரு நாள் ராவணன் சீதையை கடத்த திட்டமிட்டான். அப்போது லக்ஷ்மணன் குடிசை சுற்றி ஒரு பாதுகாப்பு கோடு வரையினார். இதையே இன்று லக்ஷ்மண ரேகை என்று சொல்கிறோம். சீதையை கடத்தியவன் ராவணன். அவரை எதிர்த்து நடந்த லங்கா போரில் லக்ஷ்மணன் மிகப்பெரிய வீரனாக போரிட்டார். ராவணனின் மகன் இந்திரஜித்தை தோற்கடித்தது லக்ஷ்மணன் தான். ஹனுமான் காப்பாற்றிய தருணம். போரில் லட்சுமணன் மோசமாக காயமடைந்தார். அப்போது ஹனுமான் மலை முழுவதையும் தூக்கி கொண்டு வந்து சஞ்சீவனி மூலிகையால் அவரை காப்பாற்றினார். லட்சுமணன் உண்மையான அர்த்தம். லட்சுமணன் என்பவர் சகோதர அன்பின் சின்னம், தியாகத்தின் சின்னம், நம்பிக்கையின் சின்னம். ராமர் இல்லாமல் லட்சுமணன் இல்லை, லட்சுமணன் இல்லாமல் ராமாயணம்.